காசி தமிழ் சங்கமம் மற்றும் மகா கும்பமேளா பக்தர்கள் கூட்டத்துக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் குறித்து வாரணாசி காவல்துறை கூடுதல் ஆணையர் சரவணனிடம் நமது முதன்மை செய்தியாளர் டார்வின் நடத்திய கலந்துரையாடலை தற்போது காணலாம். காசி தமிழ் சங்கமத்தினுடைய 3வது நிகழ்வு என்பது இன்று தொடங்க இருக்கிறது. இன்று பிற்பகல் இதனை தொடங்கி வைப்பதற்காக உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வரான யோகி ஆதித்யநாத் இங்கு வர இருக்கிறார். குறிப்பாக வாரணாசி இந்த பகுதியில் இருக்கக்கூடிய கங்கை கரையில் நமோகாட் என்ற பகுதியில் தான் இந்த காசி தமிழ் சங்கமம் 3 என்ற அந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த நிகழ்வை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் தமிழகத்திற்கும் காசிக்குமான உறவு என்ன, காசிக்கும் ராமேஸ்வரத்திற்குமான உறவு என்ன என்பதை புதுப்பிக்கும் வகையிலும் 2 மாநிலங்களுக்கு இடையான இந்த நகரம் மற்றும் மாநிலங்களுக்கு இடையேயான கலாச்சாரம், பண்பாடு உள்ளிட்டவர்களுடைய ஒற்றுமை என்ன என்பதை மீட்டெடுப்பதற்காக இந்த நிகழ்வு என்பது கடந்த 2022 முதல் தொடங்கப்பட்டிருந்தது. 2022, 2023 அதன் பின்பாக 3வது நிகழ்வாக 2025 பிப்ரவரி 15ஆம் தேதி இன்று தொடங்க இருக்கிறது. இன்று உத்தரப்பிரதேசத்தினுடைய முதல்வரான யோகி ஆதித்யநாத், மத்திய கல்வி அமைச்சரான தர்மேந்திர பிரதான், மத்திய இணையமைச்சர் எல்முருகன் உள்ளிட்ட பல முக்கிய பிரமுகர் வர இருக்கின்றார்கள். இந்த நிகழ்வை தொடங்கி வைக்க இருப்பதால் இதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக ட்ரோன் கேமராக்கள் மூலமும் கண்காணிப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் இந்த கங்கை கரையில் இந்த நமோகாட் பகுதியை பொறுத்த வரைக்கும் கங்கையில் படகு சுற்றுலா உள்ளிட்டவை எல்லாம் அதிக அளவிலாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கும் காரணத்தினால் அதனை கண்காணிப்பதற்காகவும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துவிடக்கூடாது என்பதை உன்னிப்பாக கவனிப்பதற்காக காவல்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக நம்முடைய வாரணாசியுடைய கூடுதல் ஆணையராக இருக்கக்கூடிய சரவணன் நம்முடைய இருக்கிறார். அவருடைய சில கேள்விகளை நாம் முன்வைக்கலாம். சார் வணக்கம். சார், இந்த வாரணாசியில் இந்த தமிழ் சங்கமம் அப்படின்னு இந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு பனாரஸ் ஹிந்து யூனிவர்சிட்டியில் இந்த நிகழ்வு என்பது நடைபெற்ற நிலையில் முதல் முறையாக கங்கை கரையில் இந்த நிகழ்வு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதற்கான பாதுகாப்பு எந்த மாதிரி சார் நீங்கள் எடுத்திருக்கீங்க? இந்த காஷி தமிழ் சங்கமம் 15 ஃபெப்ரவரியிலிருந்து 24 ஃபெப்ரவரி வரைக்கும் போயிட்டுருக்கு. இதில் மேஜர் ஃபங்க்ஷன் பிஹெச்யூ ஆடிட்டோரியமில் நடக்கும். அண்ட் இன்னைக்கு இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் நமோகாட்டில் நடக்குது. இதுக்கு உத்தரப்பிரதேஷ் முக்கியமந்திரி யோகி ஸ்ரீ ஆதித்யநாத் வராரு. அண்ட் இது இல்லாமல் இன்னும் கொஞ்சம் சீனியர் பொலிட்டீஷியன்ஸ், சீனியர் ஆஃபீஸர்ஸ் ஆகிறாங்க. ஸோ அவங்களுக்கு சேஃப்டி என்ஷூர் பண்ணுறதுக்காக இன்றைக்கி ஃபுல்லாக காலையிலேருந்தே ட்ரோன் சர்வேலன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் ஆல்சோ ரிவர் சைடில் வந்துட்டு விஐபிஸ் மூவ்மெண்ட்டுக்காக ஒரு டெடிக்கேட்டட் காரிடோர் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ தட் விஐபி மூவ்மெண்ட்டுக்கும் பப்ளிக்கோட மூவ்மெண்ட்லேயும் கிறிஸ் கிராஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இது இல்லாமல் இந்த நமோகாட்டுக்கு பூரா அக்கம் பக்கம் இருக்கிற கார்ட்ஸ்லேருந்து பூரா கட் ஆஃப் பண்ணியிருக்கோம். ஸோ தட் பப்ளிக் இந்த சைட் நமோகாட் சைடு வரதை ஸ்டாப் பண்ணுறதுக்காக. காசி தமிழ் சங்கமம் மட்டுமல்லாமல் அந்த பிரயாக்ராஜில் நடக்கக்கூடிய அந்த மகா கும்பமேளாவுக்கும் அந்த சிறப்பு ஏற்பாடுகள், பாதுகாப்பு ஏற்பாடுகள் நீங்கள் தான் கண்காணிப்பாளராக இருக்கீங்க. அங்கே எந்த மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் பண்ணிருக்கு? ஏன்னா கோடிக்கணக்கான மக்கள் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஹோலி டிப் எடுத்துட்டு இருக்காங்க. அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை என்ன சவால்கள் நீங்கள் சந்திச்சிங்க? பிரயாக்ராஜ்லேருந்து வர பக்தர்கள் கூட்டம் அவங்க வாரணாசி அண்ட் அயோத்தியா இதுவும் டோட்டலி இந்த 3 ஏரியாவும் பூரா சர்க்கியூட் மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் பிரயாக்ராஜில் வர கூட்டம் மினிமம் ஒரு 30-40% வாரணாசி இல்லைன்னா அயோத்தியாவுக்கு ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த பேசிஸில் ஆன் டெய்லி பேசிஸ் வாரணாசியில் மினிமம் 25 லட்சத்துலேருந்து 30 லட்சம் ஆட்கள் இங்கே தரிசனம் பண்ணுறதுக்காகவும் இல்லை கங்கையில் குளிக்கிறதுக்காகவும் வராங்க. பிரயாக்ராஜ்லேருந்து வர கூட்டத்தில் மினிமம் 30-40% கூட்டங்க வராங்க. ஸோ அண்ட் அதனால் இந்த ஒரு சிட்டிக்கும் ஒரு கெப்பாசிட்டி இருக்கும். அந்த கெப்பாசிட்டியை விட ஓவராக இங்கே ஸ்ரதாலு வராங்க. அதனால தான் தட் இஸ் த மேஜர் சேலஞ்ச் எங்களுக்கு. அண்ட் வாரணாசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பழைய நகரம். அண்ட் நீங்கள் இப்போ மாடர்ன் சிட்டிஸ் மாதிரி உங்களுக்கு அவ்வளோ ரொம்ப வைடான ரோட்ஸ் கிடையாது. ஸோ அதனால் எங்களுக்கு நேரோ ரோட்ஸ், இதனால டிராஃபிக் மேனேஜ் பண்ணுறதும் கொஞ்சம் சேலஞ்ச். பட் ஆல் ஆஃபீஸர்ஸ் ஆர் வெரி ஆக்டிவ். எல்லா ஆஃபீஸர்ஸும் ஆன் ரோட் 24/7 டியூட்டியில் இருக்காங்க. ஸோ தட் டிராஃபிக் அண்ட் ஸ்டாம்பி டைப் சிச்சுவேஷன் எங்கேயும் வராமல் இருக்குது. வாரணாசியில் இருக்கக்கூடிய இந்த பாதுகாப்பு சம்பந்தமான விஷயங்கள் எவ்வாறு இருக்கிறது? அதே போன்று காசி தமிழ் சங்கத்திற்கான பாதுகாப்பு ஏற்பாடு எவ்வாறு இருக்கிறது? வாரணாசி நகரத்தில் வரக்கூடிய அந்த கூட்டத்தை சரி செய்வதற்காகவும் அவர்களை ஒழுங்குமுறையாக சென்று எந்த ஒரு அசம்பாவிதம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகவும் எவ்வாறு பாதுகாப்பு நடைமுறைகளை எடுத்திருக்கிறோம் என்பதை கூடுதல் ஆணையரான சரவணன் நம்மிடம் சொல்ல கேட்டிருக்கிறோம். வாரணாசியிலிருந்து ஒளிப்பதிவாளர் சுகுமாருடன் டார்வின் ஜியோ.